உங்கள் குழந்தைக்கு சளி பிரச்சனை இருக்குதா? அப்போ இந்த டீயை வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் கொடுத்துட்டே வாங்க. சளி பிரச்சனை அப்படின்றதே இருக்கவே இருக்காது. சளி பிடிச்ச டைமில் மட்டும் இல்லாமல் ரெகுலராகவே இந்த மாதிரி டீயை கொடுத்துக்கிட்டே வாங்க. குழந்தைகளுக்கு சளி பிரச்சனை அப்படின்றது எப்போவுமே இருக்காமல் போயிடும். வாங்க என்னென்னன்றதை பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் தான். நான் ஒன்றும் வித்தியாசமாக யூஸ் பண்ணி டீலாம் போடலை. ஆனால் இதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பார்த்தேன். எங்கள் குழந்தைக்கு அது பெனிஃபிட்டாக இருந்தது. அதனால சரி நீங்களும் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். மல்லி, சுக்கு, மிளகு இது நம்ம எப்போவுமே இந்த டீக்கு நம்ம ஃப்ளாக் டீனாலே போடுவோம். அதோட நான் ரெகுலராக சேர்க்குறது கிராம்பு, பட்டை சேர்ப்பேன். அதோட ஓமவல்லி விதை கொஞ்சம் அது வேற கொஞ்சம் போட்டுட்டு அதை போக இன்னொன்று நான் காமிக்கலை வீடியோவில். நம்ம கருசீரக பொடி அதுவும் நான் சேர்ப்பேன். கருசீரக பொடி நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரியும். புற்றுநோயை அது வராமல் தடுக்கும் அப்படின்றது பெரிய மருந்து அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம சின்ன குழந்தைகள இருந்தே நம்ம குழந்தைக்கு டீ போடும்போதோ பால் கொடுக்கும்போதோ அந்த கருசீரக பொடியை நம்ம சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு தெரிய போகிறதில்ல, உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு குழந்தையும் நம்ம பார்த்து பாதுகாப்பாக வளர்த்தா மட்டும்தான் நம்ம குழந்தைகளை ஆரோக்கியமாக நம்ம வாழ வைக்க முடியும். அதனால் இந்த மாதிரி டீயை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இதில் எல்லாமே ஊற்றிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருவேன். ஊற விட்டு டீ போட்டோம் அப்படின்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விட்டுட்டு நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்ணுவேன். நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நம்ம கருப்பட்டி சேர்க்கலாம். கருப்பட்டி சேர்த்தோம்னா இன்னமும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் குளிர்ச்சி. ஆனால் கருப்பட்டி இந்த சைடு கிடைக்காதனால நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கருப்பட்டி கிடைச்சா நீங்கள் கருப்பட்டி யூஸ் பண்ணி டீ போடுங்க, இன்னமும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். குழந்தைங்க குடிக்கிறதுக்கும் விருப்பப்படுவாங்க. கருப்பட்டி டீ அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் நாட்டு சக்கரை இருக்கனால நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கிறோம். சுகர் யூஸ் பண்ணாதீங்க. சீனி இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒன்று. அதை யூஸ் பண்ணி எந்த ஒரு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதில் சுகரை யூஸ் பண்ணாமல் கொடுத்து பாருங்கள். இன்னமும் குழந்தைகள நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். இந்த காலத்தில் சுகர் எவ்வளோ ஒரு கெட்டதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் சுகரை முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீயை ரெகுலராக நான் வாரத்தில் 3 நாள் கம்பல்சரி கொடுப்பேன். சளி பிடிச்சாதான் இல்லை, சளி இல்லாத டைம்லேயும் இந்த டீயை நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு அதாவது சளி பிரச்சனை வராது. அது வராமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோமே ஒழிய வந்த பின்னாடி நம்ம இந்த டீ குடிக்கிறோம் அப்படின்ற அப்போ அது அப்போதைக்கு மட்டும்தான் ஒரு தீர்வாக இருக்குமே ஒழிய வாழ்க்கை முழுவதுமே சளி பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டீயை வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு ரெகுலராக ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே வாங்க. குழந்தைகளுக்கு சளி பிரச்சனையே இருக்காது.